வெல்கம் டு டெக்னிக்கல் கோபிஜி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொரோனா வைரஸ்க்காக எல்லா வீட்டில் பத்திரமா இருங்க. தேங்க்யூ. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், சோத்ரம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓனிடா அவுட்டோர் யூனிட் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அவுட்டோர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 2007 இது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து 110 யூனிட் வந்து ஓனிடா எப்படின்னு பார்க்கலாம். வாங்க சர்வீஸ் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓல்டு டைப் ஓனிடா டைப். இது ஃப்ரண்ட்டு வியூ கட்டுற மாதிரி. இது இப்போ வரதெல்லாம் வந்து மேலே டாப் கட்டுற மாதிரி வரும். இது மட்டும் ஃப்ரண்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கெப்பாசிட்டி லீக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ நாங்கள் ரிமூவ் பண்ணி இதை சர்வீஸ்க்கு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை கெப்பாசிட்டி மாற்றிட்ட பிறகு எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் ஃபேன் மோட்டார் லீஃப். இது இந்த லீஃப் உள்ள நடுவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்க காரணம் என்னென்னா ஃபேன் கெப்பாசிட்டி போகிறதுக்கான காரணம் இது தான். பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஸ்லெட்ஜ் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டு வந்து சர்வீஸ் பண்ண ஜெனரல் சர்வீஸ் பண்ணதோட கட்ட முடியாது மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி டிஸ்மேண்ட்லிங் பண்ணும்போது தான் நம்ம வந்து அதை கழட்டி எடுத்து வாஷ் பண்ண முடியும். இந்த ஃபேன் லீஃப் பாருங்கள். மற்ற இப்போ வர லீஃப்லாம் வந்து 3 வரும், இல்லை 4 வரும். இது வந்து 5 லீஃப். இது ஓல்டு டைப்புன்றதுனா 5 லீஃப். இது கண்டென்சேஷன் நல்லா கண்டென்சர் வந்து இது வந்து பெரிய கண்டென்சர் இது. ஸோ கண்டென்சேஷன் நல்லா ஆகிறதுக்காக அப்போ அந்த குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நான் வந்து அவுட்டோர் ஃபேன் மோட்டார் லீஃப் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பேனல். இது அவுட்டோருடைய ஃப்ரண்ட் பேனல் சொல்லுவோம் நாங்கள். இது பேர் பாருங்கள். உள்ள தெர்மோக்குள்ளாம் பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஹீட் வந்து வெளியில் இருக்க ஹீட் வந்து மேலேயும் படாது. அதேமாதிரி உள்ளே இருக்க ஹீட் கண்டென்சேஷன் ஆகி ஃபேன் மோட்டர் மூலயமா டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதுக்காக அவங்க ஃபுல் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட் பேனல் அடித்தாச்சு. இப்போது அவுட்டோருடைய பேஸ் அடிக்கிறோம். பேஸில் பாருங்கள், ரொம்ப வருஷமாக சர்வீஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க இது. ஏன்னா இது மோஸ்ட்லி ஃப்ரண்ட் பேனல் கட்டுறது யாராலையும் முடியாது. ஸோ ஜென்ரல் சர்வீஸ் வரவங்க சைடில் தண்ணி ஊற்றுவாங்க. பட் இது ப்ராப்பராக நம்ம கட்டுறதுனால தான் இது நம்மளே கட்டுறோம். ஜென்ரல் சர்வீஸில் எல்லாருமே ஒன்று ப்ளோயர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இது வந்து ஜெட் பம்பில் அடிக்கும் பொழுதோ இந்த ப்ரொசீஜரில் அடித்தாச்சா நான் வந்து பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்துட்டுருக்கும் பாருங்கள். இப்போ இந்த கண்டென்சர் வந்து பேக் சைடில் தெரியாது உங்களுக்கு. ஃபைனலாக ஒரு டைம் நாங்கள் வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள். பேக்கில் பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாகவே தெரியும். அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் கடைசியாக பாருங்கள். இன்றைக்கும் இந்த 13 இயர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். யூபெண்ட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டென்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் அதில் வந்து ஃபுல்லாகவே காப்பர் வந்து கலர் மாறிடும். இது 13 இயர்ஸ் இருந்தும் அந்த குவாலிட்டி ஆஃப் காப்பர் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். நான் இப்போ கம்ப்ரஸர் சைடில் அடிச்சிருக்கேன். ஸோ அங்கேயும் பாருங்கள் தெர்மோகோல் எல்லாமே ஒட்டியிருக்காங்க, ஃபோம் ஒட்டியிருக்காங்க. ஸோ பேஸ் வந்து நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கண்டிப்பாக வரும். கம்ப்ரஸர் நல்லா இருந்ததுன்னா 5 இயர்ஸ் கண்டிப்பாக இந்த யூனிட் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்குன்றது பாருங்கள். இப்போ வந்து வாஷ் பண்ண பிறகு பேக்கில் இருக்கிற தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஆப்போசிட் உள்ள சைடில் அடிக்கும்பொழுது பாருங்கள் அந்த பக்கம் கிளியராக தெரியுது பாருங்கள். இன்னும் அடிக்க ஃபுல்லாகவே கிளியராக தெரியும். ஸோ கண்டென்சேஷன் சீக்கிரம் ஆகும். ரெண்டாவது வந்து கரண்ட் பில்லும் ரொம்ப லோவாக இருக்கும் இந்த மாதிரி வாஷ் பண்ண சொல்லும். அவுட்டோர் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி விடும் கம்ப்ரஸர் பாருங்கள். இப்போ நான் அந்த உள்ள அடிக்கிறது இப்போ தான் ஃபுல்லாகவே சின்ன மண் அந்த எல்லாமே வெளியே வருது பாருங்கள். ப்ரெஷரில் வரும்போது வரும். இது 110 பார் இது ப்ரெஷரில் அடிக்கிறேன் நான்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ எனக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் 80% அடிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து பின்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். மோஸ்ட்லி 100% அடிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை கண்டென்சரை வந்து சேவ் பண்ண முடியும். இது கண்டென்சர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. பட் ரொம்ப பாருங்கள் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறது பேக் சைடு. இது ஃபேன் மோட்டர் நல்லா கவர் பண்ணி தான் அடிச்சிருக்கோம். ஸோ தைரியமாக பண்ணலாம். ஸோ கஸ்டமர் ட்ரை பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து டெக்னீஷியனால் இது வந்து நாங்கள் பண்ணுறோம். கஸ்டமர் அப்படியே பைப் எடுத்து அடிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஃபேன் மோட்டர் வந்து இப்போ வர்றது எல்லாமே வந்து ஓப்பன் டைப் தான் வருது. ரெயின் வரும்போது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வாட்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அடிக்கும்பொழுது கண்டிப்பாக சாரி ஸோ பேசும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இன்ஸ்டால் பண்ண டெக்னீஷியன் வந்து லெஃப்ட் சைட் வந்து மார்க்கிங் பண்ணி அடிச்சிருக்கிறதுனால பேஸ் வந்து நல்லா இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா துருவே பிடிக்கல. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணத மோட்டர் வந்து பார்த்திங்க அவுட்டோர் யூஸ் பண்ணதுக்கான மோட்டருடைய செட் இது தான். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லூப்ரிகேட் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி மாட்டுவோம். ஸோ ஒயர்லாம் கரெக்டாக இருக்குது. கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. நான் அதை எடுக்கலை, சாரி. பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர்ஸ் ஃபோட்டோஸ் பாருங்கள். மோட்டர் பாருங்கள். இதுதான் வந்து கண்டென்சர் மோட்டர்னு சொல்லுவோம் நாங்கள். ரைட்டில் இருக்குது கம்ப்ரஸர். இப்போ லூப்ரிகேட் போட்டுடலாம். பட்டு ஸ்டெம்மில் தான் போடுறேன், ஃப்ரண்ட் வியூவில் போடல. அந்த இடத்துல நெட் வர்றதுனால அங்கே மோஸ்ட்லி போடக்கூடாது. இது கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக யாரும் கழட்டதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்து. இப்போ லூப்ரிகேட் போட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் எப்போ வேணால் கழட்டலாம். கண்டென்சர் மோட்டார் வந்து லீஃப் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இது ஆன்டி கிளாக் வைஸ் சைடு. இது லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இப்போ லூப்ரிகேட் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ ஸ்க்ரூ வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் எப்போவுமே ஃபுல் சர்வீஸ் பண்ணும்பொழுது நாங்கள் லூப்ரிகேட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓனிடா அவுட்டோர் யூனிட். ஸோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸ்க்ரூஸ் எல்லாமே போட்டுடணும், ஏன்னா வைப்ரேஷன் வரும் இல்லைன்னா. ஸோ போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பேக் சைட் காட்டும் பொழுது ஃப்ரண்ட்டில் இருக்கிற வியூ வந்து ஈஸியாக தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள். கண்டென்சர் பேக் சைடில் பார்க்குறது ஃப்ரண்ட் சைடில் எப்படி தெரியுதோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது நீங்கள் டெக்னிக்கல் கோபிஜி வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஏசி வந்து 25-26 வைங்க. அப்போ தான் ப்ரீத்திங் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொரோனா இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து ஃபில்டர் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.